ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் பர்வீன். இந்த வீடியோவில் நம்ம பீக்கங்காய் நார் வச்சு எப்படி சோப் பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது பீக்கங்காய் நாரில் இருந்து தான் எடுப்பாங்க. இதை ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 2-in-1 பர்பஸ்க்கு வந்துட்டு நம்ம இந்த சோப் பண்ண போகிறோம். ஒரு பக்கம் சோப்பாகவும் இன்னொரு பக்கம் ஸ்க்ரப்பாகவும் யூஸ் பண்ண போகிறோம். இந்த சோப் எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. பீக்கங்காய் நார் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்துட்டு நம்ம வட்ட வட்டமாக நறுக்கி எடுத்துக்கணும். இதில் வந்துட்டு 2 விதைகள் இருக்கும், வெள்ளையாக கருப்பாக 2 விதைகள் இருக்கும். அந்த விதைகளையெல்லாம் நம்ம நீக்கிட்டு இந்த மாதிரி வட்ட வட்டமாக நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். இதை தான் நம்ம வந்துட்டு சோப்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. இதோட பெனிஃபிட்ஸும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த சோப் நீங்களே எப்படி ஹோம்மேடாக பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுப்பீங்க. இதிலேருந்து நிறைய தூசியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விதைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விழ ஆரம்பிச்சிச்சு. இதை எல்லாமே நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு இந்த வட்ட வட்டமாக நறுக்கி வச்சுருக்க இந்த ஸ்க்ரப்பை மட்டும் நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். லூஃபாவை கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வட்டமாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம மோல்டில் சோப் ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இதுக்காக நான் வந்துட்டு கிளிசரின் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு ஒரு 100 கிராம் நம்ம வந்துட்டு நறுக்கி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஹீட் பண்ணி தான் நம்ம வந்துட்டு இப்போ நம்ம சோப் பண்ண போகிறோம். இதில் கொஞ்சம் லைட்டாக கலர் ஆட் பண்ணி துளசி ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் போட்டு நம்ம வந்து சோப் ரெடி பண்ணலாம். பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த சோப் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களோட பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணும். அதே மாதிரி உங்கள் ஸ்கின்னை நல்லாவே எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். ஸ்கின்னை வந்துட்டு சாஃப்ட் அண்ட் சைனிங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பவுலில் தான் நம்ம வந்து இந்த சோப் பண்ண போகிறோம். டபுள் பாயில் மெத்தடில் பண்ணுங்கள். நான் வந்துட்டு வீடியோ சீக்கிரம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக டைரெக்டாக வச்சுருக்கேன். ஆனால் சிம்மில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் பண்ணுறீங்க, ஃபஸ்ட் டைம் வந்து சோப் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா டபுள் பாயில் மெத்தட்லேயே பண்ணுங்கள். இப்போ நல்லாவே லிக்யூட் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா துளசி ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலும் லைட்டாக க்ரீன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். க்ரீன் கலர் வந்துட்டு உங்களுக்கு இன்னுமே நல்லா டார்க்காக வேணும் அப்படின்னா இன்னுமே ஒரு 2 சொட்டு விட்டுட்டு நல்லா டார்க்காக எடுத்துக்கோங்க. கலர் வந்துட்டு நம்மளோட விருப்பம் தான், இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. இப்போ அந்த பவுலில் வந்து நான் அந்த லூஃபாவை உள்ளே வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து கலந்து வச்சுருக்க சோப்பை இதில் ஊற்றிடலாம். ரப்பின் ஆல்கஹால் வச்சு ஸ்ப்ரே பண்ணிடுங்க. அப்போ தான் மேலே அந்த பபிள்ஸ் இல்லாமல் இருக்கும். பார்க்குறதுக்கே இந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். அப்படியே நம்ம வந்துட்டு ஒரு 1 மணி நேரம் ஃப்ரீயாக விட்டுறலாம். திரும்பவும் நான் கிளிசரின் வந்து ஒரு 100 கிராம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் இன்னொரு சோப் நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம். இதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம டபுள் பாயில் மெத்தடில் இல்லாமல் டைரெக்டாக தான் வச்சுருக்கோம். இப்போ என்ன சோப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்கோல் சோப் வந்துட்டு பண்ணலாம். நல்லாவே லிக்யூட் ஆயிடுச்சு. லாவெண்டர் ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலும் சார்கோல் பவுடரும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த பவுலில் வந்துட்டு நம்ம லூஃபா உள்ளே வச்சாச்சு. இதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சார்கோல் பவுடரும் லாவெண்டர் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து சார்கோல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே கொஞ்சம் ஹெவியான ஸ்மெல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா சார்கோலோட ஸ்மெல் ரொம்ப பேடாக இருக்கும். இப்போ நம்ம இதையும் ஊற்றியாச்சு. பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம ரெட் வைனில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப் சோப் பண்ணலாம். இதுலேயும் 100 கிராம் நம்ம எடுத்தாச்சு. சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் டபுள் பாயில் மெத்தடில் நீங்கள் பண்ணுங்கள். நான் டைரெக்டாக வச்சுருக்கேன். இதுவும் லிக்யூட் ஆனதுக்கப்புறம் மஸ்க் ஃப்ராக்ரன்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கலர் தேவை கிடையாது, ஆல்ரெடி ரெட் கலரில் தான் இருக்குது அப்படின்றனால ஃப்ரீயாக அப்படியே விட்டுருங்க. மஸ்க் ஃப்ராக்ரன்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பவுலில் லூஃபா வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அதை கலந்து ஊற்றிடலாம். கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஃப்ராக்ரன்ஸோ இல்லை கலரோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அந்த லிக்யூடை ஆற விட்டுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயும் நம்ம வந்து ரப்பின் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கோட் மில்க் பேஸ் எடுத்திருக்கேன். அதுவும் ஒரு 100 கிராம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம பாயில் பண்ணி இதுலேயும் ஒரு ஸ்க்ரப் சோப் செய்யலாம். எல்லாத்துக்குமே நான் தனித்தனியாக ஒரு பவுல் வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி தனித்தனியாக ஒரு ஸ்க்ரப் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். லூஃபா உங்களுக்கு எல்லா கடைகள்லையுமே, அதாவது நாட்டு மருந்து கடைகளில் லூஃபா உங்களுக்கு கிடைக்கும், வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி சோப் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி சிலருக்கு கழுத்துக்கு பின்னாடி, நெத்தியில், கை முட்டிலெல்லாம் வந்து கருப்பு அதிகமாக இருக்கும். அவங்க இந்த சோப் யூஸ் பண்ணிட்டு வரும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியும். இதுக்கு நான் பட்டர் கிராச் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கும் நம்ம வந்து கலர் கொடுக்க வேண்டாம், அப்படியே ஒயிட் கலர்லேயே விட்டுட்டேன். ஸோ நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். இப்போ மோல்டில் ஊற்றியாச்சு. ரப்பின் ஆல்கஹாலும் ஸ்ப்ரே பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் கிளிசரினில் ஒரு எல்லோ கலர் வந்துட்டு சோப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்துட்டு ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் யூஸ் பண்ணாமல் எசென்சியல் ஆயில் வந்துட்டு டர்மரிக் யூஸ் பண்ண போகிறேன்.
ஸோ மஞ்சளில் சோப் பண்ணிட்டு அலர்ஜி தேமல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து இந்த சோப் வந்துட்டு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் நான் எசென்சியல் ஆயில் வந்துட்டு டர்மரிக்கில் யூஸ் பண்ணிக்கிறேன். அது போக லைட்டாக மஞ்சள் கலர் வந்துட்டு எல்லோ கலர் போட்டிங்க அப்படின்னா கலர் வந்து கரெக்டாக வந்துடும். நிறைய பேர் இதுக்கு வந்துட்டு நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் போடுவீங்க, அப்போ வந்துட்டு எல்லோ கலர் உங்களுக்கு வராது. அதுக்கு பதிலாக ரெட் கலர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம மஞ்சள் சோப் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து கலர் ஆட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு கரெக்டாக எல்லோ கலரில் நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். இப்போ இது எல்லாமே நம்ம ஃப்ரீயாக 1 hour விட்டுட்டு அதுக்கப்புறம் சோப்பு எப்படி வந்திருக்கு அப்படின்றத காமிக்கிறேன். நான் 1 hourக்கு அப்புறம் எடுத்து பார்க்கும்போது இப்படி தான் இருந்தது. பாருங்கள் சோப்பு எந்த அளவுக்கு கிளியராக சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்குது. நான் மார்னிங் ஊற்றினேன், ஈவினிங் தான் வந்து பார்த்தேன். ஸோ அதனால் வெளிச்சம் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் இருட்டாக தான் இருந்தது, அதனால உங்களுக்கு வீடியோ எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு தெரில, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ரெட்டு, ஒயிட், க்ரீன், எல்லோ, பிளாக்குன்னு சொல்லிட்டு கலர் எல்லாமே செம்மையாக இருக்குது. இந்த சோப்பை யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். தனியாக ஸ்க்ரப் வச்சு யூஸ் பண்ணணும் அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க இந்த சோப்போடையே இந்த ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் சோப்பாகவும் இன்னொரு பக்கம் ஸ்க்ரப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நல்லாவே நுர வரும். இதில் எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம ஆட் பண்ணலை. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு சோப் மட்டும் நான் சாம்பிளுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஒரு பக்கம் சோப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க, இன்னொரு பக்கம் ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லாவே நுர வரும். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சோப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சன்டான் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த சோப் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். ஃபைனலாக இந்த மாதிரி தான் வந்திருந்தது அவுட்ஃபிட் வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.